கின்வாவை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி செய்ய போகிறோம். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்றதை இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு கிளிக்கர் சைபீரியன்ஸ் பாஸ் ஆஃப் பர்ஃபெக்ஷன். டாக்ஸோட ஃபுட்பாலில் ரெகுலராக ரைஸ் ஆட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அவங்களுக்கு ப்ரோட்டீன் அண்ட் ஃபேட்டை பேலன்ஸ் பண்ணி கொடுத்தாலே அவங்க ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க. ரைஸை கம்மியான குவான்டிட்டியில் ஆட் பண்ணாலும் பரவாயில்ல, நிறைய பேர் குவான்டிட்டி தெரியாமல் அதிகமான லெவலில் ஆட் பண்ணுறீங்க. அது அவங்களோட ஹெல்த்துக்கு சுத்தமே நல்லதே இல்லை. வயசாகிற காலங்களில் இது நிறைய பிரச்சனை வரும். இன்றைக்கி ரைஸுக்கு பதிலாக ஒரு ஹெல்த்தியான ஆல்டர்னேட் கார்போஹைட்ரேட்ஸாக நம்ம கின்வாவை ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இது கூட எந்த ஒரு ப்ரோட்டீன் சோர்ஸை வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி போன்லெஸ் மட்டன் எடுத்திருக்கேன். கின்வாவில் நல்ல ஒரு ப்ரோட்டீன் இருக்குது. உங்கள் டாக்ஸுக்கு தேவையான 9 எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸும் இருக்குது. ரைஸை கம்பேர் பண்ணும்போது இது ஒரு ஹெல்த்தியான ஆல்டர்னேட் கார்போஹைட்ரேட்ஸ். இதில் டயட்ரி ஃபைபர் இருக்குது. இது உங்கள் டாக்ஸோட டைஜஷனை டேக் கேர் பண்ணிக்கும். அதே நேரத்தில் இதில் க்ளூட்டன் ஃப்ரீ. கின்வாவில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. உங்கள் டாக்ஸோட ஓவரால் ஹெல்த்தை டேக் கேர் பண்ணிக்கும். ரைஸை கம்பேர் பண்ணும்போது இது லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் கிரெயின். ஸோ பல மடங்கு இது நல்லதுன்றதுக்காக இதையும் அதிகமான குவான்டிட்டியில் ஃபீட் பண்ணிடக்கூடாது. கம்மியான போர்ஷனில் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்கள் டாக்ஸோட டைஜஷன் ரொம்ப ஹெல்த்தியராக இருந்துச்சு அப்படின்னா குவான்டிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு புது ரெசிபியை நம்ம ஆட் பண்ணும் போதும் அதில் கம்பல்சரியாக பம்கின் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் இருக்கிற ஃபைபர் உங்கள் டாக்ஸோட டைஜஷனை ரொம்ப ஹெல்த்தியராக இருக்கும். இன்றைக்கி நான் இதில் கோட்டோட ஹார்ட்டை ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது ஒரு நியூட்ரிஷன் டென்ஸ் ஃபுட். இதில் இருக்கிற விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் அண்ட் ப்ரோட்டீன் உங்கள் டாக்ஸுக்கு இன்னும் ஹெல்த் பெனிஃபிட் ஆட் பண்ணுது. அதே நேரத்தில் ஒரு சில வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் கார்லிக் அண்ட் ஜிஞ்சர் ஆட் பண்ணியிருக்கேன். கார்லிக் அண்ட் ஜிஞ்சர் டாக்ஸுக்கு ரொம்பவே நல்லது, கம்ப்ளீட்டாக சேஃப். நிறைய பேர் கார்லிக் சேஃப் இல்லைன்னு சொல்லி இன்னும் பயந்துக்கிட்டு இருக்கீங்க. அது ஒரு மித். அதை பற்றி ஒரு லெங்க்தியான வீடியோ என்னோட இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்கேன். தயவுசெய்து அதை போய் பாருங்கள். என்னோட பப்பி இப்போ இந்த ரெசிபியை எப்படி என்ஜாய் பண்ணுதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய ரெசிபி வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.